வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலாய்க்காரர்களை ஒன்றிணைப்பதில் ஆட்சியாளர்கள் முக்கிய பங்காற்ற முடியும். மலேசியாவில் மலாய்க்காரர்களின் ஆதிக்கத்தை வலுப்படுத்த அனைத்து மலாய் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். மலாய்க்காரர்களை ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைப்பதில் ஆட்சியாளர்கள் உதவ வேண்டும் என்று பெர்சாத்து கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடன் கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மலாய்க்காரர்களை ஒன்றிணைப்பதில் திறன் பெற்றுள்ள மலாய் ஆட்சியாளர்களின் கடந்த கால சாதனைகளையும் வரலாற்றையும் சுட்டிக்காட்டிய ஹம்சா ஜைனுடன் 80 ஆண்டுகளுக்கு முன்பு மலேயன் யூனியன் உருவாவதற்கு எதிரான எதிர்ப்பை குறிப்பிட்டார். 1946ஆம் ஆண்டு மலேயன் யூனியனுக்கு எதிராக எதிர்ப்பை பின்னோக்கி பாருங்கள். கிளந்தான், ஜோஹோர், கடா மற்றும் தீபகற்ப மலேசியாவில் உள்ள மலாய்க்காரர்கள் எவ்வாறு ஒன்றிணைக்கப்பட்டார்கள், எவ்வாறு அம்னோ நிறுவப்பட்டது, ஆட்சியாளர்களின் பங்களிப்பு என்ன என்பது விலகிவிடும் என்று ஹம்சா ஜைனுடன் தெரிவித்தார். SPRM விசாரணைக்காக புத்ராஜயாவிற்கு செல்வதாக கூறி சென்ற குடும்ப மாது பேமலா லிங் காணாமல் போனது தொடர்பான மர்மம் நீடித்து வரும் வேளையில் அவர் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த மாதுவை கடத்தியவர்கள் போலீஸ் சீருடையில் காணப்பட்டனர் என்று அவரை SPRM தலைமையகத்திற்கு தனது காரில் அழைத்துச் சென்ற இஹேலிங் ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். அந்த இஹேலிங் ஓட்டுநர் கூறியுள்ள குற்றச்சாட்டை அடிப்படையாக கொண்டு தற்போது புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி ஈசா தெரிவித்துள்ளார். பேமலா லிங் கடத்தப்பட்ட அன்றைய தினமே போலீஸ் புகார் செய்யப்பட்டதாகவும் அந்த புகாரின் உள்ளடக்கத்தை தாம் பார்த்ததாகவும் அவரின் வழக்கறிஞர் என் சிவனந்தன் தெரிவித்தார். SPRM தலைமையகத்தை கிட்டத்தட்ட நெருங்கிவிட்ட நிலையில் பேமலா லிங் பயணித்த இஹேலிங் காரை இதர 3 வாகனங்கள் தடுத்து நிறுத்தியதாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் ஒருவர் போலீஸ் ஆடையின் மீது ஜாக்கெட் அணிந்த நிலையில் மற்றொரு நபரான பெண் போலீஸ் சீருடையில் காணப்பட்டுள்ளார். இஹேலிங் ஓட்டுநரின் மைகார்ட் அட்டையை வாங்கிக் கொண்ட அவர்கள் பேமலா லிங்கை தங்கள் காரில் ஏறும்படி உத்தரவிட்டனர். இந்நிலையில் பேமலா லிங் காணாமல் போனது தொடர்பில் இதுவரை 2 போலீஸ் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் சிவனந்தன் தெரிவித்தார். ஒரு வர்த்தகரின் மனைவியான பேமலா லிங் தனது கணவர் சம்பந்தப்பட்ட SPRM புலன் விசாரணை தொடர்பில் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குமூலம் அளிப்பதற்காக புத்ராஜயாவிற்கு சென்றபோது மர்ம நபர்களால் அவர் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மலேசியா மீது அமெரிக்கா விதித்துள்ள இறக்குமதிக்கான வரி விதிப்பில் விவாதிப்பதற்கு நாடாளுமன்ற சிறப்பு மக்களவை இன்று திங்கட்கிழமை கூடியது. விவாதம் தொடங்குவதற்கு முன்னதாக மறைந்த முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அஹ்மத் படாவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். அப்துல்லா அஹ்மத் படாவி ஒரு தேசியவாதி என்று மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் புகழாரம் சூட்டினார். நாட்டை மேம்படுத்துவதில் அவரின் தனித்துவ பங்களிப்பும் மக்களை நேசித்த உன்னத போக்கும் நாட்டுடன் இரண்டர கலந்தது என்று ஜோஹாரி அப்துல் வர்ணித்தார். PKR கட்சியின் உயர்மட்ட பதவிகளுக்கான தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவது குறித்து தாம் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று அக்கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். வேட்புமனு தாக்கல் நடைபெறுவதற்கு இன்னும் 4 நாட்கள் உள்ளன. கட்சியின் இந்த பதவிக்கு போட்டியிடுவது குறித்து தாம் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று கடந்த தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வி கண்டவரான சைஃபுடின் குறிப்பிட்டார். எனினும் தாம் போட்டியிடவிருக்கும் பதவி குறித்து இன்னும் சில தினங்களில் அறிவிக்கவிருப்பதாக பகத்தான் ஹரப்பான் கூட்டணியின் பொதுச் செயலாளருமான சைஃபுடின் தெரிவித்தார். 50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரினாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. ஜோஹோர், இஸ்கண்டா புத்ரி, தமான் மூத்தியாரா ரீனி, தமான் பெருமகன் ரீனி ஹோம்ஸ் வீடமைப்பு பகுதியில் அடிக்கடி நிகழும் நிலச்சரிவு சம்பவங்களுக்கு விரைந்து தீர்வு காணுமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். உயிர் பலி ஏற்படும் அளவிற்கு நிலச்சரிவுக்கு வித்திடக்கூடிய பேராபத்து நிகழும் வரை காத்திருக்க வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட வீடமைப்பு பகுதியின் செயற்குழு உறுப்பினரான 41 வயது ஜி வேதவல்லி கேட்டுக்கொண்டார். அடைமழையின் போது இதுவரை 2 முறை பெரிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வீடமைப்பு பராமரிப்பு நிறுவனமான ரன்ஹில் சாச் நிறுவனம் மற்றும் போலீஸ் துறையில் புகார் அளித்தும் இதுவரையில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று வேதவல்லி தெரிவித்துள்ளார்.
உயிர் பலி சம்பவம் நிகழ்ந்தால்தான் நடவடிக்கை எடுப்பார்களா என்று வேதவல்லி கேள்வி எழுப்பியுள்ளார். சுமார் 5000 பேர் வசிக்கும் சம்பந்தப்பட்ட வீடமைப்பு பகுதியில் இரவு நேரம் அல்லது மழைக்காலங்களில் மிகுந்த அச்சத்துடன் தாங்கள் வாழ்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். பேருந்து உட்பட 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 6 காயமுற்றனர். இச்சம்பவம் இன்று காலை 5:38 மணியளவில் ஜோஹர் மர்சிங் ரிஸ்டா சுங்கை அம்பட் ஜலான் ஜமால்வாங்கில் நிகழ்ந்தது. சம்பவ இடத்திலிருந்து 31 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தீயணைப்பு நிலையத்தின் வீரர்கள் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கி வாகனத்தில் இருந்து வெளியேற முடியாமல் தவித்த பாதிக்கப்பட்டவர்களை சிறப்பு சாதனங்களின் உதவியுடன் மீட்டனர். இதில் MPV வாகனத்தில் பயணித்த 3 ஆண்கள், 1 பெண் மற்றும் 2 லாரிகளின் ஓட்டுநர்கள் காயமுற்றதாக மர்சிங் தீயணைப்பு நிலைய செயலாக்க அதிகாரி முகமது ஷம்சுரி ஷஃபாரி தெரிவித்தார். 5000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் 2 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த 2 போலீஸ்காரர்களையும் விசாரணைக்கு ஏதுவாக 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 2 போலீஸ்காரர்களும் இன்று காலையில் குவலத்திரங்கானு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுத்து வைப்பதற்கான அனுமதியை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM பெற்றுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.